உக்ரைனான நாங்க ரஷ்யாவோட பேசணுமா? பேச ரெடி. ஆனா அதுக்கும் கண்டிஷன் உண்டு. யூரோப்பியன் யூனியனும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அமெரிக்காவோட சேர்ந்து. இதுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. ஜெலன்ஸ்கி அண்ணனா உக்ரைன் சார்பா ரஷ்யாவோட பேசுறேன். அப்படி உங்களுக்கு பண்ண ஒரு டெர்ம்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி சரி ஓகே. அவர் தரப்பிருந்து அது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஸ் பார்த்தீங்களா பார்ட்னர்ஸ்? இந்த வாரத்துல மட்டும் 2100 ட்ரோன்கள், 800 கைடட் குண்டுகள போட்டு போயிருக்கிறாங்க களத்துல, ஃப்ரண்ட் லைன்ல. அதுபோக 94 மிசைல்கள், பல்வேறு மிசைல்களை எங்க நாட்டு மக்களுக்கு எதிரா ஏவி விட்டு அழிவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது இது போல அழிவுகளுக்கு எதிரா நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டாமா? அது மச் கேன் டிசைடுங்க. இந்த நியூ இயர்க்குள்ள நெறைய விஷயங்கள் முடிவெடுக்க முடியும் டிப்ளமசி மூலியமா. உக்ரைன் இதுக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சுகிட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்ட்னர்ஸ் முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். நல்ல முடிவுகள் எடுத்து நல்லா பிரஷர் போடுவீங்க ரஷ்யாக்கு அப்படிங்கிற மாற்றம் இல்ல. செய்யுங்க யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத விட ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல. ஏன்னா இந்த ரூத்தி அவர்கள் எல்லாத்து கூடயும் பேசிட்டு தான் ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசியிருந்தாரு. ஸோ அந்த டைம்ல ஃபுல் விஷயங்கள் வந்து பண்ண பேசிக்கிறாரு. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் உங்களுக்கு தெரியும். வாரம் வாரம் குடுப்பாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ இந்த வாரத்துக்கான டீட்டெயில்ஸ் அவர் குடுத்துக்கிறார். ஹெவியான தாக்குதல் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நேட்டோவோட சீஃபான செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தே அவர் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை முடிக்க முடியும்னா அதுக்கு ஒருத்தரால தான் முடியும். அதுவும் தலைவரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் அவர்னால மட்டும்தான் முடியும். த ஒன்லி ஒன் ஹூ கேன் ஃபோர்ஸ் அவங்க கிரெம்லின் லீடர்ம்பாங்க. ஸோ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை போற முடிவுக்கு கொண்டு வந்தா ட்ரம்ப் அவர்களால தான் முடியும் அப்படிங்கிற மார்க் ரூத்தே அவர் சொல்லிக்கிறார். ஸோ தலைவரே அழுத்துங்க, வச்சு அப்படியே அழுத்துங்க அப்படிங்கிறது போல பக்கெட்ல வச்சு அதுபோல அழுத்துங்க தலைவரே அப்படிங்கிறது போல மார்க் ரூத்தே அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட். ஆனா இன்னைக்கு ஏனோ அந்த மீட்டிங் நடக்குது, இந்த ஒரு காரணத்தினால செய்திகள் வருதோ என்னமோ, அதோட காரம் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா கூட கொஞ்சம் கம்மியா தான் ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. மொத்தமே 25 ட்ரோன் தான். 29ஆம் தேதி டிசம்பர். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, போர் நடக்குதா? நம்ம நாடு தானா? நம்ம என்ன தூக்கத்துல இருக்கிறோமா? கனவா? இல்ல என்ன? அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான ட்ரோன்கள். மிக முக்கியமான பகுதிகள்ல மட்டும் மொத்தமே 25 ட்ரோன்கள் தான். ஆனா அதுலயும் பாருங்க 25 ட்ரோன் அனுப்புனதுக்கே 4 ட்ரோன்கள் 2 பகுதிகள்ல போய் மொஞ்சு விட்டுருச்சு. அது இழப்புகளை ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொல்லிக்கிறாங்க. அட் த சேம் டைம் ரஷ்யாக்குள்ளேயும் ட்ரோன்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. உக்ரைன் லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள், டூலா பகுதிகள்ல வெடி விபத்துகள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. பட் இழப்புகள் அப்படி இப்படின்ற மாரி எதுவும் இல்ல. ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஒர்க் பண்ணக்கூடிய வீடியோக்கள் வந்திருக்கு. மேபி அது கூட டவுன் பண்ணியிருக்கலாம். ரைட் சைடு நடிச்சிருக்கு. டூலா பகுதிகள்ல டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. மெயினான இழப்புகள் அப்படிங்கிறது எல்லாம் மேபி இந்த பேச்சுவார்த்தைகள் ரிலேட்டடான விஷயங்கள் போயிட்டு இருக்கனால, கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வேர்டு சொல்லிட்டார். அ பிளான் பிய வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா யோசிக்கணும் அப்படிங்கிறது போல. ஸோ பிளான் ஏங்கிறது ரஷ்யாக்கு டான்பாஸ் பகுதியை எடுக்கணும் அப்படிங்கிறது போல, ரஷ்யா கண்டிப்பா பிளான் பிய யோசிக்கணும். அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புன்னு சொன்ன அந்த கேள்விய புடிச்சிட்டு போயி, டிமித்ரி பெஸ்கா அவர்கள்கிட்ட வந்து பண்ணா மைக்க நீட்டிக்கிறாங்க. அவர் தரப்புலேருந்து வந்து பண்ணா ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. தலைவரே பேசிக்கிறாங்க. ரஷ்ய அதிபரும் சாரி அமெரிக்க அதிபரும், அ டொ உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசிக்கிறாங்க. அத பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கல அவர் தரப்புல போய் கேட்க, அது ரஷ்யாவான நாங்க அசஸ் பண்ணணும். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்றத அஃபிஷியலா இன்ஃபர்மேஷன் வரணும். மீடியாக்கள்ல 1000 இத நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிட் சேர்த்து போடுவோம். அது மாரிலாம் இல்லாம அவங்க அஃபிஷியலா குடுப்பாங்க. அனுப்புவாங்க. ஃபேக்ட்ஸ் அனுப்புவாங்க. அத எடுத்து படிச்சா தான் நம்மளுக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிய வரும். அத பொறுத்து தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். சும்மா இருக்கிற செய்திகள் வச்சுட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட் வருது பேசலாம். அது இன்னும் வரல. அது மட்டும் இல்லாம இந்த போர முடிக்கிறதுக்காக அ வழிகள்ல ஸ்ட்ரிக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட லென்ஸ வச்சு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அச்சீவ்மென்ட் எங்களோட அப்ஜெக்டிவ்ஸ நாங்க அச்சீவ் பண்றதுக்கு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி, அதுதான் எங்களோட பார்வை அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. அதாவது ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் அந்த பார்வைங்கிறது அவங்களோட கோல் அச்சீவ் பண்றது தான். அதத்தான் அவரு வந்து தெளிவா சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜெலன்ஸ்கி அவர்கள் எதுக்கு வந்து அ பிளான் பிய பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறது போல அவர் சொன்னார்ன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் பிளான் ஏங்கிறது உக்ரைன் பகுதிகள இழந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் பிளான் பிங்கிறது
உக்ரைன் தொடர்ந்து பகுதிகளை இழக்கணும். ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் பிளான் சிங்கிறது ரஷ்யாவான நாங்க எங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் அடையிற வரைக்கும் உக்ரைன் பகுதிகளை இழந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் எங்களோட ஏபிசி. நாங்க 3 பிளான் வச்சிருக்கோம். 3 பிளானுமே இதுதான் அப்படிங்கிற பெஸ்கோ அவர்கள் தரப்பு வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் பி யோசிக்க சொல்லும்போது ரஷ்யா சியும் சேர்த்து யோசிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் மார்க் பண்ணிட்டாரு மெத்வதேவ் அவர்கள். சாரி, பெஸ்கோ அவர்கள் நல்லா மார்க் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாற்று கருத்துல திமித்ரி பெஸ்கோ அவர்கள் அவர் தான் இது ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு கண்டிப்பா நாங்க எங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணியே தீர்வோம். அது திருப்பி திருப்பி எங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணியே தீர்வோம் அப்படிங்கிறத நிறைய டைம் ரிப்பீட் பண்ணிக்கிறார் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல. அது மட்டும் இல்லாம பிரச்சனை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, சண்டை பிடிக்கிறத நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க, நிறுத்தணும். அதுக்கு கீவை டான்பாஸ் பண்ணி பின் போ சொல்லுங்க, நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கெர்சன் ஜாப்ரோசியாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் நாங்க பேச விரும்பல. எங்களுக்கு டான்பாஸ் பகுதியிலிருந்து வெளியே போகணும். டொனஸ்க், லுஹான்ஸ்க். லுஹான்ஸ்க் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. டொனஸ்க்ல ஒரு 20-25% இருக்கு. அதுல இருந்து வெளியே போக சொல்லுங்க, சண்டை நிறுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிள். அப்படிங்கிற பண்ணா பெஸ்கோ அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல தெளிவா புரிஞ்சுக்கலாம். உக்ரைனுக்கு அந்த பகுதி அந்த 25% தான் வேணும். அதுக்குள்ள நின்னுட்டு இருக்கும்போது சீஸ்ஃபயர் கொண்டு வரணும்னு கேட்கறாங்க. ரஷ்யா அதுல இருந்து வெளியே போ, சீஸ்ஃபயர் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் நீ என்ன வேணா பேசு, முதல்ல வெளியே போயிட்டு பேசு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து கேட்கறாங்க. 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இப்படி நிக்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மிக பெரும் சிக்கல். அந்த ஒரு பாயிண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா மத்தபடி எல்லா பிரச்சனையும் மாறிடும் அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல ரஷ்யா ரொம்பவே ஃபிளெக்சிபிளா இருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஜாப்ரோசியா பவர் பிளான்ட்ல பாதி வேணுமா வச்சுக்க, மத்த பகுதிகள் வந்து வித்ட்ரா பண்ணுமா பண்றேன், எல்லாம் சரி அந்த டான்பஸ் பகுதியை மட்டும் வச்சுக்கோ. அப்புறம் ராணுவ வீரர்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டுமா பண்ணிக்க, செக்யூரிட்டி கேரண்டி சரி அதையும் கூட வச்சு தொலை, முதல்ல டான்பாஸ் இருந்து வெளியே போ அப்படிங்கிறது போல ரஷ்யா ஸ்ட்ரிக்டா அந்த பாயிண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கட்டுல. அவங்க கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஜெலன்ஸ்கி அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியும் பகுதிகளை இழக்க தான் போறாங்க. அதுக்கு அவங்களே கொடுத்துட்டு வந்துட்டா கூட மரியாதையா இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்தா இருக்கு. ஸோ அதுக்கு முடியாது அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அந்த ஒரு பகுதிக்காக தான் இத்தனை சண்டையும். அது பிப்ரவரி 2022 ரஷ்யா உள்ள வரும்போது மொதோ இதான் 6 மாசத்துல உட்காந்து துருக்கியில பேசும்போது, இந்த பகுதியெல்லாம் நீயே வச்சுக்கப்பா, அங்க இருக்கிற மக்களை இனப்படுகொலை மட்டும் பண்ணாத, அவங்களுக்கான மரியாதையை கொடு அப்படிங்கிறது போல கேட்டாங்க. சரின்னு சொல்லியிருந்தானே இந்த பஞ்சாயத்து வந்திருக்காரு. இப்ப எனக்கு அந்த பகுதி வேணும்னு நினைக்கிறவர் அப்பவே ஒத்துக்கிட்டு இருந்திருந்தாருன்னா, இந்த பிரச்சனை இருக்காது. நேட்டோல சேராம இருந்திருந்தாருன்னா. நேட்டோலயும் சேரல, ஒண்ணும் சேரல. இப்ப இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பரவால்ல. மாஸ்கோ என்னன்னாங்க, இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்றது இன்அப்ராப்ரியேட்டுங்க. அதாவது இத பார்த்தீங்கன்னா, ஜாப்ரோசியா பகுதி, அப்புறம் டான்பாஸ் வந்து ஃப்ரீ ட்ரேட் ஜோனா அறிவிக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ண பப்ளிக்கா டிஸ்கஸ் பண்ணது ஒண்ணும் சரிப்பட்டு வரும்னு எங்களுக்கு தோணல. ஏன்னா, நாங்களே இன்னும் முடிவுகள் எடுக்கல. அது பேச்சு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அத பத்தி பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி வராது. ஸோ ஜாயிண்ட் மேனேஜ்மென்ட் வந்து இப்போ வரைக்கும் ரஷ்ய தரப்பு வந்து அங்கீகாரம் பண்ணல. டான்பாஸ் ஃப்ரீ ட்ரேட வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கிறதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து இல்ல. ஸோ அது எல்லாமே உக்ரைனை பொறுத்தவரைக்கும், ஈயூ பொறுத்தவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர, மத்தபடி எதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம கரண்ட்டா ஈயூ லீடர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் உக்ரைனுக்கு ஃபண்டிங் பண்ணி இது போல பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம், எலக்ஷன் அவங்களுக்குலாம் வரப்போல ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க போகுது. ஸோ அதனால இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற பெஸ்கோ அவர்கள் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு கடந்து போயிட்டார். இது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில பில்டப் ஆயிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு, ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னாரு, உஷங்க் அவர்கள் என்ன சொன்னாருன்னு பார்த்தோம். இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பெஸ்கோ அவர்களோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அவரு என்ன சொல்லிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது பில்டப் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா, இந்த ஐசிஸ்க்கு எகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐஎஸ்க்கு எகெயின்ஸ்டா துருக்கி தரப்புல இருந்து ஒரு ஆபரேஷன். ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள வந்து தீவிரவாத தாக்குதல் பண்ணதுக்கு துருக்கிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு லிங்க் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில நபர்கள்லாம் புடிச்சா அது மாரி போயிட்டு இருந்த அந்த கிரானஸ் மால்லலாம் தீவிரவாத நடவடிக்கை தாக்குதல் நடந்துச்சுல ஐசிஸ்கே. அந்த டைம்ல நடந்துட்டு இருந்தது. இப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய ஐசிஸ கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல, துருக்கியோட போலீஸ் வந்து பண்ணா பிளான்டு முன்கூட்டியே யோசிச்சு, இது போல வேலைகள் செஞ்சிருந்தாங்க. எல்மாக் வில்லேஜ் அப்படிங்கிறது போல துருக்கியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில. இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தா அந்த பகுதியில பயங்கரமான கன்செட் கே க க துப்பாக்கிச் சூடுகள் கேட்டுக்கிட்டு இருக்கு. அ சஸ்பெக்ட் தீவிரவாதிகள்னு யார் நெனச்சு போய் அங்க பிடிக்கலான்னு போனாங்களோ, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சுட ஆரம்பிச்சுக்கிறாங்க. சுட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கன் பேட்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. குழந்தைகள வந்து பார்த்தீங்கன்னா, கேடயமா புடிச்சு வச்சுக்கிறாங்க. ரொம்ப நேரமா வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைகள் போயிட்டு இருக்கு. துருக்கி தரப்பு வந்து குழந்தைகள்லாம் நாங்க சுட மாட்டோம். அவங்க கூட சண்டைக்கு பிடிக்க மாட்டோம். குழந்தைகள மரியாதையா வெளிய அனுப்பிருங்க அப்படிங்கிறது போல,
துருக்கி தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்க விடுற மாரி தெரியல. அஸ்கு புஸ்கு உட்டா நீ சுட்டுரு அப்படிங்கிறது போல அவங்க அத புடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப வரைக்கும் 3 நபர்கள் 3 போலீஸ் இறந்துட்டாங்க. 10 நபர்கள்ட்ட காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. டைம் ஆகும்போது இன்கிரீஸ் ஆகுது. ஏன்னா இனிஷியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப வந்து 3 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ ஃபைனலா இந்த ஸ்பெஷல் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து சண்டைகள் போயிட்டு தான் இருக்கு. இத பத்தின அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். மேபி துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரஷ்யா பக்கத்துல இணைஞ்சரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? ஏன்னா அழுத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ சைப்ரஸோட இஸ்ரேல் இணைஞ்சு செக்யூரிட்டி பேக்ட் எப்ப கையெழுத்து போட்டாங்களோ, அப்ப இருந்தே துருக்கி வந்து அவ்வளோதான் உனக்கும் வேணாம், எனக்கும் வேணான்னு போல முறிச்சுக்கிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு உறவ நேட்டோவோட. ஸோ இதுக்கப்புறம் துருக்கியும் சேர்ந்துருவாங்களா ரஷ்யாவோட அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்ப்போம். ஏன்னா இந்த ரீஜியன் ஃபுல்லாவே மாறிக்கிட்டு இருக்கு. களம்ங்கிறது ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு மிடில் ஈஸ்ட்ல. சவுதியும் அட்டாக் பண்ணிருக்காங்க. இத நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். மிக மோசமான விளைவுகள் இந்த ஏரியால இருக்கக்கூடிய எஸ்கலேட்டர்ஸ்ல நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இத அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் துருக்கியில இது போல விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்த மிக முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைனா. சைனாவோட பிஎல்ஏ அதாவது ராணுவம் இருப்பாங்க இல்லையா? ஏர்ஃபோர்ஸ். ஸோ அவங்க வந்து பண்ண J-16 ஃபைட்டர் ஜெட்ட எடுத்துட்டு அப்படியே போய் தைவான் பக்கத்துல போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வரலாமான்னு போக. ஏன்னா லைவ் ஃபயர் ட்ரில் நடந்துட்டு இருக்கு இல்லையா ஜோன்ல. ஸோ ஜப்பான் என்ன வச்சு சாரி ஜப்பான்ல தைவான். ஸோ தைவான் வந்து பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களோட F-16 தூக்கிட்டு வந்துட்டாங்க. 16க்கு 16 அங்க J இங்க F அவ்வளோதான் மா வேரியேஷன் மத்தபடி எதுவும் இல்ல. ஸோ அப்படி இவங்க வந்து இங்க நிக்க அப்படியே சைனா என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல தைவானும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் நோட்டமிட்டு இருக்கா. ஸோ அந்த டைம்ல பார்த்து ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா, J-16 ஃபோட்டோ இட இது போல வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு மீடியாக்கள் தரப்புலேருந்து வரும். இதா வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, சைனா சைட்ல போனீங்கன்னு வச்சுக்கங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜப்பானோட தைவானோட F-16 ரகரகமா வந்து பண்ண போட்டோ பிடிச்சு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இரு தரப்புலயும் மாறி மாறி லாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ முறையா இரு தரப்புல இருக்கக்கூடிய ராணுவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போல ஒரு காம்பேக்ட் என்கேஜ்மென்ட் லைவ் ஃபயர் ட்ரில் நடந்துட்டு இருக்கும்போது, நேரா மீட் பண்ணிக்கிறாங்க ராணுவமும் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரும் பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. ஜஸ்டிஸ் மிஷன் 2025 அப்படிங்கிறது மிஷன் தானா? இல்ல இது விஷனா மாறுமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, YJ-20 ஹைப்பர்சோனிக் மிசைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணி விளையாடிக்கிறாங்க. அவங்களோட டெஸ்ட்ராயர் கப்பல்கள்ல இருந்து. ஸோ இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் பொறுத்தவரைக்கும், ரஷ்யா இந்த சிர்கான் இது போலலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதே போல தான். ஸோ இது கப்பல்கள்ல இருந்து ஏவக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால, தைவானோட எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் வந்து பண்ண பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஹைப்பர்சோனிக் மிசைல் இப்ப வரைக்கும் டவுன் பண்ண முடியாது. கண்டிப்பா இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. அதாவது கப்பல்கள்ல எதிர்காலத்துல உருவாக்கக்கூடிய ட்ரம்ப் கிளாஸ் ஹையஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கப்பல்ல இருக்கக்கூடிய வரும் கண்டுபிடித்தால் வைப்போம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மிசைல சைனா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஏவி சோதனை பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க ரைட் ஃபைட்டர்ல. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். சண்டைகள் அப்படியே ஸ்பில் ஓவர் ஆகும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். மோசமான விளைவுகள் இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் ஆகலைன்னா நடக்கலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள். ஸோ வரக்கூடிய வருஷம் இது போல எந்த ஒரு எஸ்கலேஷனுமே இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.